ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ இந்த ஃபோன் வந்து ஒரு 10 நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10 டேஸ் ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. 10 நாள் நான் யூஸ் பண்ணதில் அந்த ஃபோனில் 7500 mAh பேட்டரி கொடுத்தாங்க. பேட்டரி எதுவுமே அவ்வளோவா ட்ராப் ஆகலை, நல்லாவே இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு குறைனா 80 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அது 100 வாட்ஸ் 120 வாட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணுற X10 ப்ரோவில் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எனக்கு அந்த 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொஞ்சம் குறையா இருந்துச்சு. மற்றபடி கேமராலாம் சூப்பராகவே இருந்துச்சு. 200 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா, ஃபோட்டோகிராஃபியும் சரி வீடியோகிராஃபியும் சரி ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஐபி ரேட்டிங்கும் உங்களுக்கு 68 69 கொடுத்துருந்தாங்க. தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு பார்த்தேன், ஃபோன் எந்த டேமேஜ் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. சார்ஜிங்கும் கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு. 3.2 போட்டும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து வேற என்ன கொடுத்துருந்தாங்கன்னா MediaTek Dimensity 9500 லேட்டஸ்ட் சிப்செட் கொடுத்துருந்தாங்க. நான் கேமிங்லாம் விளையாடவே மாட்டேன், இருந்தாலும் நான் வந்து ரஃப் யூஸாக வந்து எடிட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணுவேன். அந்த டைம் எனக்கு எந்தவே லேக் ஆகவே இல்லை. இந்த ஃபோன் வந்து ஒரு 10 நாள் யூஸ் பண்ணதில் எனக்கு எந்த லேகிங் இஷ்யூம் இல்லை, ஹீட்டிங் இஷ்யூம் இல்லை. கேமரா வீடியோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு குறையாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணும்போது ஒரு 100 வாட்ஸ் 120 வாட்ஸில் கண்டிப்பாக X10 ப்ரோ கண்டிப்பாக கொண்டு வரணும்.